yourtravel.com. வணக்கம் நேர்களே, yourtravel.comல உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நேர்களே, நிறைய ஊர்களுக்கு நம்ம இப்போ போயிருக்கோம் இல்லையா? விதவிதமான ஊர்கள், இன்சைட் இந்தியா, குட்டி குட்டி கிராமங்கள், வித்தியாசமான ஊர்கள் அண்ட் மலைப்பகுதிகள், இந்த மாதிரி நிறைய போயிருக்கோம். அதே மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரியும் நிறைய ஊர்களும் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் இந்த எபிசோட்ஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னும் ரொம்ப ஒரு அழகான ஊர், திண்டுக்கல்லில் நம்ம பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்களாம் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க இல்லையா? இங்கே இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோவிலோட பிரசித்தி, அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதில் நடக்கிற தங்கத்தேர் ஊர்வலம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங் த ஷோ. கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ரொம்ப வரப்பிரசித்தியான ஒரு சாமி. அண்ட் இங்கே மாசி மாதத்துலேருந்து ரொம்ப நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் திருவிழாவாக இங்கே நடக்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம அதை போய் பார்க்குறோம். அண்ட் இங்கே ஒவ்வொரு சாமிக்கிட்டையும் ஒவ்வொரு இதுவாக நம்ம நேந்திக்கிற மாதிரி இங்கே குழந்தைகள் வேணும் அப்படின்னாக்க குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னா இங்கே நேந்திக்கிறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஊர் அந்த கோவிலோட வரலாறு படி குழந்தை வரன் கிடச்சாக்க இந்த மாதிரி நம்ம நன்றி கடனை நம்ம செலுத்தணும் கடவுளுக்கு அப்படிங்கிற மாதிரி சில வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் இருக்குது. அந்த மாதிரி இந்த கோவிலில் என்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கனாக்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. தங்கத்தேர் திருவிழாவும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே நடக்கிற சின்ன சின்ன விதிமுறைகள், இங்கே நடக்கிற ஒவ்வொரு அதாவது சவுத் சைடில் என்ன சாமி இருக்குது, நார்த் சைடில் என்ன சாமி இருக்குது, கிழக்கில் என்ன சாமி இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சைடில் விநாயகர் இருக்கார், ஒரு பக்கம் மதுரை வீரன் இருக்கார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருக்காங்க கோயிலோட அமைப்பை. திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் ஆலயம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அருள்மிகு பக்தர்களே, நீங்கள் இப்போது பார்ப்பது அன்னை கோட்டை மாரியம்மன் கோவில் நுழைவாயில். இது அன்னையின் ஆலய சுற்றுச்சுவர் கொண்ட அழகிய வாசல் மைதானம். இப்போது நீங்கள் காண்பது கோட்டை மாரியம்மன் சிங்கமுக வாகனம். எவ்வளவு அழகாக நமக்கு காட்சி தருகிறது. இப்போது நீங்கள் காண்பது பெண்களுக்கே உரிய நேர்த்திக்கடன் செய்ய பொங்கல் வைக்கும் இடம். அடுத்து கோட்டை மாரியம்மா என் குறைகளை தீர்த்து நல்லருள் புரிவாய் என்று முடி காணிக்கை செலுத்தும் இடம். இப்போது நீங்கள் பார்ப்பது மலை அடிவாரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறது அன்னை பத்ரகாளியம்மன் திருவுருவம். அடடா,
என்ன ஒரு கம்பீர தோற்றம்! 8 கரங்களுடன் காட்சி தரும் அன்னை பத்ரகாளி அம்மன் ஆலய உள்வழி. அன்னையின் கரங்களில் திரிசூலம், கதை வில்லம்பு, பொற்கிண்ணம், கபாலம், சங்கு, நாகம், தீச்சட்டி என காட்சி தருகிறார். இதோ அன்னையின் ஆலய உள்வாயில். இங்கு திரிசூலம் அருகில் பெண் பக்தர்கள் கோலமிட்டு, மஞ்சள் குங்குமமிட்டு, மஞ்சள் நீர் கலக்கி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று மனதார உச்சரித்து, கொடிமரம் சுத்தி மஞ்சள் நீர் தெளித்து அம்மா அருள் புரிவாய் என்று மாவிலையில் தெளித்து வேண்டும் பக்தை. இது கொடிமரத்தின் மேல் பகுதியும் கோபுரமும். இப்போது நீங்கள் காண்பது அன்னையிடம் வேண்டிக் கொண்டு வாசலில் வண்ண கோலமிடும் பக்தை. இதோ கோட்டை மாரியம்மன் ஆலயம். பகல் முடிந்து இரவில் வண்ண விளக்குகளும் மின்னொளியிலும் ஆலயம் ஜொலிக்கிறது. இதோ உள் மண்டபத்தில் அலங்காரமாய் காட்சி தரும் அழகான தோற்றம். இப்போது நீங்கள் பார்ப்பது கோட்டை மாரியம்மன் தங்கத்தேர் வீதி உலா வர ஆரம்பிக்கிறது. மேலதாளம் இசைக்க ஆலயத்திலிருந்து அன்னை வெளிவருகிறார். இப்போது வேண்டுதலுக்குரியோர் தேர் வடம் பிடித்து இழுக்கிறார்கள். இப்பொழுது அன்னைக்கு தீபாரதனை காட்டப்படுகிறது. ஆக அன்னை மக்களுக்கு எவ்வளவு அழகாக காட்சி தருகிறார். ஓம் சக்தி. அன்னை கோட்டை மாரியம்மன் தன் கோட்டையை சுற்றி தங்கத்தேரில் வலம் வந்து அருள் தரும் காட்சி. அப்பப்பா, என்ன ஒரு அருமை! இதோ அன்னை உலா வந்து அருள் தந்த பிறகு மேலதாளம் இசைக்க தீபாரதனை காட்டப்படுகிறது. பக்தர்கள் வரிசையில் நின்று தீபத்தை தொட்டு வணங்கி வேண்டுகிறார்கள். குழந்தைகளும் பெரியவர்களும் ஓம் சக்தி என்று வேண்டுகிறார்கள். இப்பொழுது தங்கத்தேரில் அமர்ந்து அருள் தந்த அன்னை கோட்டை மாரியம்மனுக்கு தீபாரதனை காட்டப்படுகிறது. தேரில் காட்சி தரும் முகம் காண 1000 கண்கள் வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இங்கே இருக்கிற மாரியம்மனோட சிலை பார்த்தீங்கன்னாக்கா 8 புஜங்கள் இருக்குது, 8 கைகள் இருக்குது. ஒன்றில் வந்து பாம்பு இருக்குது, ஒன்றில் வந்து திரிசூலம் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு மண்டை ஓடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப உக்ரமான ஒரு ரூபம் அது. இது வந்து ரொம்ப, அதாவது அவங்க சக்திங்கிறது உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையை கொடுக்குது அந்த கடவுள். இப்போது நீங்கள் பார்த்து பரவசம் அடைவது அன்னை பத்ரகாளியின் தோற்றம். இரவு மின்னொளியில் இதயம் மிரள 8 கரங்களுடன் காட்சி தருகிறார். இதோ பாவம் தீர்த்து அருள் புரிவாய் பத்ரகாளி என்று கருவறையில் இருக்கும் அன்னையை பார்த்து கரம் கூப்பி வேண்டும் பக்தர்கள். தாயே மகா காளி, தாழ்பணிந்தேன் பாரம்மா என்று வேண்ட அன்னை காளி தேவிக்கு தீபாரதனை காட்டும் சுவாமிகள். கருவறையில் இருக்கும் பத்ரகாளியின் முகம் பார்த்தால் பாவம் பறந்தோடும் என்பதில் ஐயமில்லை. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற பகுதிகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்ம சமையலறை இருக்குது. இந்த கோட்டை ஆக்சுவலாக வந்து திப்பு சுல்தானால் கட்டப்பட்டது. அவர் நிறைய இந்த பேசேஜை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துலேருந்து சோல்ஜர்ஸோட, அதாவது போர் வீரர்களோட சமையலறை, தூங்கும் அறை, இந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் எடுக்கும் அறை, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கே வியப்பாக இருக்குது. இந்த காலத்தில் எப்படி அவங்க இந்த குகைகளுக்குள்ளே இருந்திருப்பாங்க? நம்மளுக்கு இந்த காலத்தில் ஏசி ரூம் வேணும், டிவி வேணும், வைஃபை வேணும், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்தால் தான் நம்மளால் வந்து
ஒரு நாளாக நார்மலாக வாழ முடியுங்கிற நிலைமைக்கு நம்மலாம் இருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு சும்மா கட்டாந்தர பாறை மேலே இருந்திருக்காங்க ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு. அப்படிங்கும்போது வந்து எப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க? ராஜாக்களோட அறைகளை பார்த்தாலுமே வந்து பஞ்சு மெத்தையும் பட்டு கம்பளமும் இருக்குமே இல்லையா? லைக் நம்ம இந்த காலத்தில் இருக்கிற சொகுசுகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்ட்டு சந்தேகமாக தான் இருக்குது. இதோ மலை மேல் பக்தர்கள் அமர்வதற்கு கல்லில் தயார் செய்த இருக்கைகள். இங்குள்ள கோட்டை மதில் சுவர்களையும் வாயில் கதவுகளையும் பார்க்கும்போது நம் பண்டைய காலம் ஞாபகத்துக்கு வருகிறது என்பதுதான் உண்மை. இதோ மலை கோட்டையிலிருந்து பார்க்கும்போது ஊர் முழுதும் அங்கிருக்கும் வீடுகளும் மலை அடிவாரத்தில் இருக்கும் தீர்த்தங்குளங்களும் அதற்கு முன்னிருக்கும் அன்னை கோட்டை மாரியம்மன் ஆலயமும் எவ்வளவு அழகாக ரம்மியமாகவும் இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்ப்பது ஆலய தெப்ப குளமும் தெய்வீக மனம் நிறைந்த தீர்த்த குளமும். இது ஆலய மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். இதோ கோட்டை சுவரில் உள்ள சிற்பங்கள், சிலைகள். இப்போது நீங்கள் பார்ப்பது கோட்டையில் உள்பிரகார பகுதிகள், அரங்க குகை மண்டபங்கள், குகை அறைகள், மலை மேல் இருக்கும் சிறு சிறு குகைகள், சிதிலமடைந்திருக்கும் சுற்றுச்சுவர், மலைக்குள் இருக்கும் இருள் நிறைந்த அறைகள், குகைகள். அதன் வழியாக மேல் பார்த்தால் நிலவு போன்ற தோற்றம் தெரியும் வானம் மிகவும் அழகாக இருக்கிறது. இதோ கோட்டையின் மேல் பகுதியில் தெரியும் அந்த மண்டபம் மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஆனாலும் பழமை மாறாமல் இருப்பதுதானோ சிறப்பு. இப்போது நாம் காண்பது உள்ளே இருந்து பார்த்த அருள் குகையின் மேல் தளம்தான். இது வழியாகத்தான் உள்ளிருந்து பார்த்தபோது வானம் தெரிந்தது. அடடா, எவ்வளவு அற்புதம் நிறைந்த வேலைப்பாடு, எவ்வளவு பழமை நிறைந்த மதில் சுவர். இதை கட்டிய திப்பு சுல்தான் ஒரு தீவிர தெய்வ பக்தி நிறைந்த ஒருவராக திகழ்ந்தார் என்பதற்கு இதுவே ஆதாரம். அந்த காலத்தில் வந்து திப்பு சுல்தானோட போர் வீரர்கள் வந்து இந்த பர்டிகுலர் கோட்டையை கட்டி அதில் ஒரு சின்ன உருவமாக இந்த விக்கிரகத்தை வச்சுருந்தாங்க. அதுதான் இப்படி வழி வழியாக டெவலப் ஆகி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக ஆயிருக்கு. இதோ மலை மேல் பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுடன் கோட்டையை ரசிக்கிறார்கள். இதோ மலை மேலிருக்கு சுனை நீர் அகழி. இதோ மலைக்கு மேலிருக்கும் உச்சி கோவிலுக்கு செல்கிறார்கள் பக்தர்கள். இப்போது தன் குழந்தைகளுடன் அகழியை புசிக்கிறார்கள். இது மலை மேலிருக்கும் திறந்தவெளி கோட்டை. இது செங்கலால் அமைந்திருக்கும் குகை வீடு. எப்படி பார்த்தாலும் அழகாக தெரிகிறது. இப்போது மலை மேல் ஏறி வரும் பக்தர்கள். இது கருங்கற்களால் ஆன நுழைவாயில். சுவர் மதிமேல் முளைத்திருக்கும் அழகான புல் செடிகள், மலையிலிருந்து நீர் வழிந்து வந்த தடங்கள், புல் புதர்கள், கோபுர குகைகள், மிகவும் சிதலமடைந்த குகை, மலை மேலிருக்கும் தாழ்வார வீடுகள், இரும்பு கதவுகள், காலப்போக்கில் காற்று மழைக்கு தாங்காமல் இடிந்து விட்ட மண்டபம். அதன் உள்ளே சென்று பார்க்கும்போது அரண்மனைக்குள் சென்று வந்த எண்ணம் தோன்றுகிறது. இது சுனைக்கு அருகில் இருக்கும் சிதலமடைந்த சுரங்க மண்டபம். அப்படியே மலையை சுற்றி பார்க்கும்போது ஊர் எவ்வளவு அழகாக தோற்றமளிக்கிறது. இதோ அழகிய பெரிய நீர் சுனை தெரிகிறது. இதோ மலையில் பாதங்கள் வழுக்கி விடாமல் இருக்க அப்போது அமைத்த படிக்கட்டுகள், சுனை அருகில் இருக்கும் அழகிய மரம். இப்போது இந்த படிக்கட்டுகளை பார்க்கும்போது நம் வாழ்வின் முன்னேற்றம் தெரிகிறது. இதோ மலை மேலிருக்கும் அழகிய கோவில், கருங்கற்களால் ஆன பசுமை வாய்ந்த கோவில், கொடிமர தோற்றத்துடன் காணப்படுகிறது. கோபுர களம், குகை வழியாக உள்ளே செல்ல என்ன அற்புதமான மண்டபம். கருங்கல்லில் வடிக்கப்பட்ட தூண்கள், அதில் செதுக்கப்பட்டிருக்கும் ஓவியங்கள், சிலைகள் தத்ரூபமாக தெரிகிறது. இதோ குடவரை கோவில் மண்டபம். பார்ப்பதற்கு என்ன ஒரு ரம்மியமான தோற்றம். இப்படியெல்லாம் ஆலயம் கட்டிய அக்கால மன்னர்கள் பெரும் பாக்கியசாலிகள் என்றே சொல்லலாம். அடடா, இதோ எவ்வளவு நேர்த்தியான சிற்ப சிலைகள். கண்கொள்ளா காட்சியாக தோன்றுகிறதே. மனித சிற்பம், மலர் சிற்பம், இதோ மணி மண்டபம், இதோ
அடிவாரத்தில் தெரியும் அழகிய ஊர் தோற்றம், மண்டபத்துடன் தெரியும் ஆலயம், அற்புதமாக தெரியும் வீடுகள், தென்னை மரங்கள், சாலைகள், மண்டபத்தில் நீர் சுனைகள், அழகிய வேப்ப மரம், அக்காலத்தில் பயன்படுத்திய பீரங்கிகள். இதோ மலையை ரசிக்க வரும் மக்கள் கூட்டங்கள், போருக்கு பயன்படுத்திய பீரங்கிகள் இருப்பதை பார்க்கலாம். ஸோ நேர்களே, நம்ம இப்போ பார்த்தது வந்து கோட்டை மாரியம்மன் கோவிலோட பல அம்சங்களை பார்த்தோம், டிஃப்ரெண்ட் இடங்களை பார்த்தோம். போர் வீரர்கள் இருக்கும் இடம், ராஜா இருக்கும் அரண்மனை, அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான அவங்களோட கிச்சன், சமையலறை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அடுத்தது வந்து நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல்ல இருக்கிற மார்க்கெட், அங்கே இருக்கிற வெத்தலை, அங்கே இருக்கிற வழிமுறை, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிற காய்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்ப்பது திண்டுக்கல் பேருந்து நிலையம். அங்கு மக்கள் பரபரப்பாக செல்வதை பார்க்கிறீர்கள். இது மார்க்கெட். இங்கு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, வெற்றிலையை மிகவும் அழகாக அடுக்கி வைத்திருப்பது இன்னும் அழகு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஸோ நேர்களே, ஐம் ஷுர் நீங்கள் இன்றைக்கி ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்தியாவிலே இருக்கிற ஒரே இடத்துல ட்ராம் இருக்குது, கல்கட்டாவில் தான் இந்த ட்ராம் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, அதோட லொக்கேஷன்ஸ், எப்படி பவானி இடத்த வந்து, பவானி ஊரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது,